பிள்ளைகளெல்லாம் காவடி சிந்திலே ஆடினார்கள். என்ன அழகான ஆட்டம், என்ன அழகான ஆட்டம். உண்மையில் நல்ல நடனம்னா பத்மா சுப்பிரமணிய நடனத்தை ஒரு சமயம் நான் பார்த்தேன். கண்ணனை தானாட்டி அந்த அம்மா தூங்க வைக்குது. ஸ்டேஜில் யார் இருக்கிறா? பத்மா சுப்பிரமணியம் மட்டும் இருக்கிறாங்க. தொட்டில்ல ஒரு தொட்டில் இருக்குது கண் முன்னாடி. அந்த அம்மா பாடி ஆடி குழந்தைக்கு உறங்க வைக்க வேண்டும்ங்கிற முயற்சிக்கு 35 நிமிஷம் ஆடினாங்க. 35 நிமிஷம் ஆடினாங்க. என்ன ஆச்சரியம்னா தொட்டில் இருந்தது. ஆடுகிற ஆட்டம் ஒரு குழந்தையை ஒரு தாய் சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறார் என்பதை கவிநயம் பொருந்திய அந்த அபிநயத்தை காட்டி அந்த அம்மா ஆடி கடைசியில் அப்படி திரும்பி அப்பாடி இந்த குழந்தை தூங்கி விட்டதுன்னு இந்த அப்பாடிங்கிற உணர்ச்சியை முகத்தில் காட்டிட்டு இப்படி திரும்புகிற பொழுது உள்ளே இருக்கிற குழந்தை அவன் கண்ணன்கிறதுனால வெடுக்கனை இழுத்து அப்படி திரும்பி பார்க்குது. அந்த குழந்தை அங்கே இருக்கிறது. குழந்தைன்னு ஒன்றும் இல்லை. அந்த அம்மா ஆடின அதை சமாதானப்படுத்தி ஒரு குழந்தைய தூங்க வைக்கிறாள் என்கிற பொழுது கூட நமக்கு தோன்றல. எல்லாம் ஆடி 35 நிமிஷம் ஆடி அந்த குழந்தை தூங்கிருச்சு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய அந்த முகபாவத்தை காட்டி அப்பாடின்னு அந்த தாய் திரும்புகிற பொழுது குழந்தை தொட்டிலிருந்து தாயினுடைய முந்தானை இழுத்தா எவ்வளவு அவசரமாக திரும்புவாளோ அப்படி திரும்புகிற பொழுது தொட்டிலில் கண்ணனை பார்க்கலாம். அதுதான் என் கலையினுடைய ஆற்றல். இப்ப நீங்க பாருங்க, இவ்வளவு பாடிய இத்தனை தெய்வங்களை காடனை, வேடனை, மாடனை, சிறு சிறு தெய்வங்களை எல்லாம் பாடி எந்த பெரிய கோவிலுக்கும் பாரதி போனதில்லை. ராமேஸ்வரம் கோயில் இல்லை, தஞ்சை பெரிய கோவில் இல்லை, மதுரையிலே அவன் வேலை பார்த்தான் இல்லை, மீனாட்சி அம்மன் கோவிலிலே அவன் போனதாக பதிவில்லை. அவன் போனதாக ஒரே ஒரு கோவில் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய இல்லையா தேசமுத்து மாரியம்மன் கோவில். அந்த கோவிலுக்கு மட்டும்தான் பாரதி போனான். அந்த கோவிலில் தான் எல்லாரையும் உள்ளே அனுமதித்தார். பாரதி இடத்திலே கேட்டார்கள், முத்துமாரியம்மன் கோயில் எல்லா இடத்துலையும் இருக்குதே, இந்த கோயிலுக்கு மட்டும் ஏன் போன? அது தேச முத்துமாரியம்மன் என்கிற காரணத்தினாலே அந்த கோயிலுக்குள்ளே நான் போனேன். பெரிய கோயில் சிறிய கோவில் என்று இல்லை. அவனுடைய நோக்கத்திற்கு அவனுடைய கொள்கைகளுக்கு எது சரியாக இருக்கிறதோ அதை பார்க்கிற பொழுது அன்பிற்குரியவர்களே நம்முடைய உள்ளம் அப்படியே நெக்குருகி போகிறது. ஒரு பெரும் புயல் அடித்த வேளையில் எல்லா மரமும் சாஞ்சி போச்சு. புதுச்சேரியில் மரத்தை நம்பி கூடு கட்டிய பறவைகள்லாம் என்ன இருக்கும்? ஆனால் அரவிந்தரை போன்ற விஞ்ஞானிகள் பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்த மீனவர்களுடைய குப்பத்திற்கு போய் குடிசைகள் இருந்த தடமே தெரியல, எல்லாம் புயல்ல சரிந்து போய்விட்டது. அந்த மக்கள் சாப்பாட்டுக்கு என்ன செய்வார்கள்னு அரவிந்தர் நிறைய உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு வண்டி கட்டிட்டு போகிற பொழுது சுப்பிரமணிய பாரதியை தேடுகிறார். மக்கள் துன்பப்பட்டு இருக்கிற இருப்பிடத்தை இழந்து புயலில் சரிந்து போயிருக்கக்கூடிய அந்த குடிசைகளுடைய அடையாளமே இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற பொழுது, ஒரு பேரிடர் நிகழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அரவிந்தர் இந்த உணவுப் பொருட்களை மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை கொடுப்பதற்காக செல்லுகிற பொழுது இந்த கூட்டத்தில் பாரதி இல்லை. ஏன் இல்லை என்று கேட்டார்கள். அதுக்கு பதில் என்ன வந்ததுன்னா, புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருள், பெட்ஷீட்டு இல்லையா, அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அடிப்படை பொருட்களை எடுத்துக்கொண்டு கருணையோடு அரவிந்தர் போகிற பொழுது புயலில் சாய்ந்திருந்த மரங்களில் கூடு கட்டிய அந்த பறவைகள், செத்து விழுந்த பறவைகளை புதைப்பதற்காக அவன் இடுகாட்டிலே அந்த பறவைகளை புதைத்து கொண்டிருந்தான். கண்ணியத்தோடு புதைத்து கொண்டிருந்தான். அப்ப எவ்வளவு பெரிய உயிர் நேயம் பாருங்க. நீயாவது கொடுக்கிறதுக்கு எதை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அந்த பறவைகள் எங்க போகும்? கொடும் புயல் கூந்த பறை சாய்ந்தா குயில் போய் எங்கடையும், குருவி போய் எங்கடையும், பறவை போய் எங்கடையும்?
அப்ப எந்த அளவுக்கு பற்றும் பாசம் இருந்தான்னா, எந்த அளவுக்கு ஜாதிகளால் அவன் பாதிக்கப்பட்டு இருந்தான்னா, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம், நோக்குமிடமெல்லாம் நாமன்றி வேறில்லை என்று கருதி இந்த இயற்கையைத்தான் தன் சாதி தன் இனம் என்று ஏற்றுக்கொண்டவன் பாரதி. இன்னைக்கு இயற்கை நம் கையிலே இருக்கிறதா? இந்த பறவைகளோடு உறவு பாராட்டிய பாரதி ஏன் பறவைகளோடு காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு பாடுறான்? காக்கை குருவியை மட்டும் ஏன் பாடுறான்? காக்கைக்கு என்ன குணம்னு உங்களுக்கு தெரியுமே. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாரதி பாடியதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தோம் சொல்லி சொன்னா, அது தனியே உண்பதில்லை. காக்கை தனியே உண்பதில்லை, கரைந்து தன் இனத்தை அழைத்துத்தான் உணவு உண்கிறது காக்கை. தமிழர்களுக்கு தனியா சாப்பிட்ற பழக்கம் இருக்குதா? கிடையாது. விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பாட்டன். தேவர்கள் மரணத்தை தவிர்த்து வாழ்வு நீடித்து தரக்கூடிய, மரணத்தையே சாகடிக்கக்கூடிய அமுதம் கிடைத்தாலும் தமியர் உண்டலும் இலரே, தனியா சாப்பிட மாட்டான், பகிர்ந்து சாப்பிடுவதுதான் பைந்தமிழரின் பண்பாடு. ஏன் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று இயற்கையை பாராட்ட, இயற்கை பூரா எனக்கு சொந்தம் என்று பாராட்டியவனை பார்க்கிறோம். இன்றைக்கு எத்தனை மலைகள் காணாமல் போயிருக்கின்றன, எத்தனை ஆறுகளில் மணல்கள் கடவாடப்பட்டிருக்கின்றன. நெல்லையில் ஒருத்தர் பார்த்தோம் சொல்லி சொன்னா, ஒரு வட்டாட்சியர் மணல் கடத்தலை தடுப்பதற்காக அதை ஏற்றி கொலை பண்றான். 4 பிள்ளைகளோடு நிற்கதியாக அந்த குடும்பம் நிற்கிறது, நிற்கதியாக அந்த குடும்பம் நிற்கிறது. எண்ணி பாருங்கள், இயற்கை வளத்தை சீரழித்து கொண்டாடி பிழைக்கிற கூட்டம் என்று ஒரு கூட்டம் இருக்கிறதா இல்லையா? அந்த மண்ணை அள்ளிட்டு போறான். கரூர் பக்கத்தில் நான் பார்த்தேன், அப்படியே தான் அள்ளிட்டு போறாங்க. காவிரியிலிருந்து மண்ணள்ளி கொண்டு போகிறார்கள். அப்ப பார்த்தா அந்த லாரியில இருந்து அந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஈரம் கசிந்து தண்ணீர் சொட்டு சொட்டாக வடிகிறது. பாவிகளா, உங்களை கடைசியில் இறப்பிற்கு பிறகு எல்லாரும் கைவிட்டாலும் உங்களை போட்டு புதைப்பதற்குரிய இந்த மண்ணையும் திருடி கொண்டு போகிறீர்களே என்று அந்த மண்ணே சொட்டு சொட்டாக கண்ணீர் விட்டு கொண்டு செல்லக்கூடிய காட்சி. தடுக்க போன வட்டாட்சியரை கார் ஏற்றி கொள்றான். அவர் என்ன தவறு செய்தார்கள்? நான் உங்களுக்கு கவனப்படுத்துகிறேன். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலை எங்கள் கூட்டம்னு பாரதி பாடுறான்னு சொல்லி சொன்னா, அதை தன்னுடைய சாதி தன் இனம் என்று ஏற்றுக்கொண்டது எதற்காக? அப்ப அந்த இடத்துல நின்று நாம் யோசித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? அவன் வருகிறான், வருகிற பொழுது மீன் பிடித்து, அப்பொழுதுதான் ஒரு மீனவ குடும்பத்தை சார்ந்த ஒரு தாய் தன் தலையில் அந்த மீன் கூடையை சுமந்து கொண்டு வருகிறாள். இவர் பிராமின் தானே, பிராமினுக்கு மீனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இல்ல, கூடை இறக்க சொல்லி குழந்தைக்கு வீட்டில் பட்டினின்னு சொன்ன பொழுது ஒரு நண்பர்கிட்ட கடன் வாங்கி கொண்டு வரக்கூடிய பாரதி அதை கொடுத்து குழந்தை பசியும் பட்டினியும் பற்றி கவலைப்படாத பாரதி அந்த மீனவ பெண்மணியின் அந்த கூடையில் இருக்கக்கூடிய கடைசி சுவாசக்காற்றை தேடி உள்ளே துடித்து கொண்டிருக்கக்கூடிய மீன்களை வாங்கி மீண்டும் ஏரியில் விட்டவன் தான் சுப்பிரமணிய பாரதி. மீனும் நானும் வேற அல்ல. அப்ப இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சின்ன துகளும் ஒரு தூசியும் அதுவும் என் தேசத்திற்கு சொந்தமானது, என் நாட்டுக்கு சொந்தமானது. நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வாஞ்சி மணியாச்சி ஜங்ஷன்ல ஒரு ஒப்பற்ற சுதந்திர போராட்ட வீரன் ஆஷ் துரை என்று ஒரு துரை தூத்துக்குடி கலெக்டராக இருந்தான். அவன் இந்திய மக்களுக்கு, குறிப்பாக தமிழ் மக்களுக்கு, தமிழ் பெண்களுக்கு தீராத வேதனையை தந்து கொண்டிருந்தான். அவனை தீர்த்து கட்டுவது என்று முடிவு செய்தார்கள். பாண்டிச்சேரியிலிருந்து பாவேந்தர் பாரதிதாசன் அந்த கடுமையான பிரெஞ்சு தேசத்தில் தான் ஆயுதம் கிடைக்கிறது, பிரிட்டிஷ் தேசத்தில் ஆயுதம் கிடைப்பது, பிரிட்டிஷ் இந்தியாவில் கிடைக்கிறது கடினம்னு பிரெஞ்சு தேசமாக பிரெஞ்சுக்காரர்கள் ஆண்டு கொண்டிருந்த
பாண்டிச்சேரியில் இருந்து ஒரு துப்பாக்கியை மாறுவேடம் போட்டுக்கொண்டு பாரதிதாசன் எடுத்துக்கொண்டு தூத்துக்குடிக்கு கொண்டு போய் அந்த துப்பாக்கி சேர்கிறது. அதனை வாங்கி ஆஷ் என்கிற அந்த கொடுமையான வெள்ளைக்கார துறையை வாஞ்சிநாதன் சுட்டுக் கொன்றான். போஸ்ட்மார்ட்டம் பண்ணுகிற பொழுது இதெல்லாம் வரலாறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும். தூத்துக்குடி ரயில்வே அந்த வாஞ்சி மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷனில் ஆஷ் துறையை கொல்லுகிறான். நான் கூட ஒரு கவியரங்கத்தில் பாடுகிற பொழுது சொன்னான், யாரை சுட்டாலும் ஆஷ் வரும். சாம்பல் தானே ஆஷ்னா ஆங்கிலத்தில். யாரை சுட்டாலும் ஆஷ் வரும். இவன் ஆஷையே சுட்டான். அப்படின்னா எவ்வளவு தீரம் இருக்கு. கடைசியில் தன்னையும் சுட்டு கொண்டான். சுதந்திரத்திற்காக ஒரு கொடியவனை வீழ்த்தினான். அது கொலையோ அல்லது என்ன முயற்சியோ அதை நாம் பார்த்து கொள்ளலாம். அவன் நாட்டு விடுதலைக்காக தன்னையும் மாய்த்து கொண்டான். அவனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுகிற பொழுது பதிவிலே இருந்து சொல்கிறேன், ஒரு வெள்ளைக்கார கலெக்டர் அங்கே வருகிறான், பிளாட்பாரத்திற்கு வருகிறான், ரயிலில் வந்து இறங்குகிறான் என்று கேள்விப்பட்டு சுடுவதென்று முயற்சி செய்து சீட்டு குலுக்கி போட்டு வாஞ்சிநாதனுடைய பெயர் வருகிறது. சீட்டு குலுக்கி போட்டு வாஞ்சிநாதன் பெயர் வந்தவுடனே மகிழ்ச்சியோடு புறப்பட்டு போய் பிடிபட்டால் மற்ற சகோதரர்களையும் காட்டி கொடுக்க வேண்டி இருக்குமே என்று சுட்ட அந்த ஆஷ் இவன் தப்பி செல்லவில்லை, தன்னையும் சுட்டு கொண்டான். மரணம் அது மரணம் இல்லை. போஸ்ட்மார்ட்டத்துக்கு இந்த உடம்பை தயார் செய்கிற பொழுது உள்ள பார்த்தா பாக்கெட்டில் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் இருக்கு. ஒரு சட்டவிரோதமான செயலை செய்வது அவர்கள் பார்வையில் என்று புறப்பட்டு போனவன் ரயில்வே பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிட்டு தான் ஆஷுக்கு டிக்கெட் கொடுத்துருக்கிறான். டிக்கெட் கொடுத்துருக்கான். அப்ப அவன் பாடின தமிழெல்லாம் சாதாரணமான தமிழ் இல்லை. இத்தனை பறவைகளை பாடிய பாரதி எதை பாடலை? குயில் மட்டும் பாடல், குயில் பாட்டுன்னு பாடுகிறார். இத்தனை பறவைகளை பற்றி பாட காக்கை பாட்டுன்னு ஒரு பாட்டு கிடையாது, குயில் பாட்டுன்னு ஒரு பாட்டு. இத்தனை பறவைகளில் குயிலை ஏன் செலக்ட் பண்ணுறான்னு அது கருப்பாக இருக்குது. கண்ணனை ஏன் பாராட்டி கண்ணன் பாட்டு அது கருப்பாக இருக்குது. வெள்ளை ஏகாதிபத்திற்கு எதிராக பாரதி பிடித்த கருப்பு கொடி இதுதான். கருப்பு கொடி வெறும் பாட்டு இல்லை, அது கருப்பு கொடி. இப்போ நான் உங்களுக்கு ரகசியம் சொல்கிறேன். பாரதி பாட்டு நாம் அப்படி பார்க்க வேண்டும். மற்ற பறவைகளை விட்டு விட்டு அதை என் ஜாதி என்று பாடிய பாரதி குயில் பாட்டு என்று ஒரு தனி பாட்டை பாட வேண்டிய தேவை என்ன வந்தது? அந்த இடத்துல கொஞ்சம் நின்று யோசிக்க வேண்டும். தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர முழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களி வளர ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள் உருக்குதல். கலைவாணியினுடைய செயல்கள் இல்லையா? அதை படிக்கிற பொழுது கண்ணீர் அப்படியே பெருகி வருகிறது. காரணம் தெரியுமா? மற்ற பறவைகளை அவன் பாடி இருக்கலாம், காக்கை பாட்டு என்றோ குருவி பாட்டு என்றோ பாடினால் ஒன்று வியப்பில்லை. குயில் பாட்டுனா குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, நாடில்லாத தேசத்திற்கு கூடில்லாத பறவைதான் அது சரியான குறியீடாக இருக்க முடியும். நாடே இல்லாத மக்களுக்கு தனக்கென ஒரு கூடில்லாத ஒரு பறவையைத்தான் சுட்டி காட்டி சொல்ல முடியும் என்ற நுட்பத்தை பாரதி சொன்னான்னா தமிழை எல்லா கவிஞர்களும் அவர்கள் கையாண்டார்கள். நூலாக நூற்று தந்து கையாண்ட கவிஞர்கள் உண்டு, இழையாக இழைத்து தந்த கவிஞர்கள் உண்டு. இவற்றையெல்லாம் ஒன்றாக தறி போட்டு நெய்து தலைப்பாகையை தமிழுக்கு கட்டிய மாபெரும் கவிஞன் அவன்தான் தலைப்பாகை கட்டிய தமிழ் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன்.